ஆனால் என் தங்கப்பிள்ளை இந்த பதிவினை அழாமல் முழுவதுமாக கேட்டு கமெண்ட் செக்ஷனில் உனக்கு என்ன பிரச்சனை தீர வேண்டுமோ அதை எனக்கு அனுப்பி வைத்த பிறகு நான் சொல்லக்கூடிய ஒரு சில விஷயத்தை நீ உன் இல்லத்திலும் சரி என்னிடம் சரி கடைபிடிக்க வேண்டும். அப்படி நீ கடைபிடித்து விட்டால் எண்ணி 12 நாட்களில் பட் 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 என்று உன் வேண்டுதலை நான் நடத்தி கொடுப்பேன். என் தங்க பிள்ளையே, இந்த பதிவை என் கண்களை பார்த்து கேள். ஏனென்றால் இந்த தாய் உயிரோடு தான் உன்னுடன் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று உனக்கு புரிய வைக்க போகிறேன். ஏனென்றால் உயிரற்ற விஷயங்களை நம்பி உபத்திரம் செய்யக்கூடிய மனிதர்களை நம்பி அதே போல் பல கடுமையான விரதங்களை இருந்து பல தீபங்களை ஏற்றி பல கோவிலுக்கு சென்று இன்னமும் உன் வேண்டுதலும் உன் கஷ்டமும் தீரவில்லையே என் தங்க பிள்ளையே. அதை கண்டுதான் உன் மனம் குமரி நீ தனிமையில் அழுது கொண்டிருக்கிறாய். இந்த உண்மையெல்லாம் சொன்னால் யார் ஏற்றுக்கொள்வார்? இதை நம்புவாரா அல்லது பின்னால் போய் என்னை அசிங்கமாக பேசுவாரா என்று உன் மனதில் இருக்கக்கூடிய குமுறுகளை தெரிந்து கொண்டுதான் இப்பொழுது என் கண்களை பார் என் தங்க பிள்ளையே. நான் உன்னுடைய பிரச்சனையை எண்ணி 12 நாட்களில் முடித்து வைக்கிறேன் என்று இப்பொழுது என் கண்களை பார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என் தங்க பிள்ளையே. ஆனால் நீயோ என் மீது நம்பிக்கை கொள்ளாமல் இன்னும் அழுது கொண்டிருக்கிறாய். தங்க பிள்ளையே, அழாதே. ஒவ்வொரு தருணமும் நீ அழ வேண்டும் என்றுதான் சில சூழ்ச்சிகளும் செய்வனைகளும் சில கஷ்டப்படுத்தக்கூடிய மனிதர்கள், அதுவும் நீ உதவி செய்த மனிதர்களே உனக்கு உபத்திரம் செய்து உன் கண்ணீரை துச்சமென வீசி வைத்து ஒவ்வொரு நாட்களும் மரண வழியை கொடுத்து விட்டார்கள். ஆனால் இவர்களுக்கு போய் நீ உதவி செய்து வாழ்க்கையில் ஊண்டுதலாகவும் உதவி கோலாக மாற வேண்டும் என்று நீ நினைத்து விட்டாய். ஆனால் ஒரு சில நேரங்களில் நிமிடத்திற்கு ஒரு முறை சில மனிதர்கள் மாறுகிறார்கள், நேரத்திற்கு ஒரு முறை மாறுகிறார்கள். எப்படி புது துணி மாற்றுவது போல பல விஷயங்களை மாற்றிக்கொள்கிறார்கள் என் தங்க பிள்ளையே. கொடுத்த வாக்கும் காற்றோடு கலந்து விட்டார்கள். செய்த உதவி நன்றியை மறந்து விட்டார்கள். அதுவும் நல்லதெல்லாம் நீ செய்தாயா, என்ன செய்தாய் அப்படி என்று என் தங்க பிள்ளையின் நல்ல மனதை துன்புறுத்தி துரத்தி எவ்வளவு தூரம் அடிக்க வேண்டுமோ அவ்வளவு தூரம் என் தங்க பிள்ளையை அடித்து வைத்து வாழ்க்கையே வாழ விடாமல் நரகமாக்கி வைத்திருக்கிறார்கள் என் தங்க பிள்ளை.